ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் மணிகண்ட வீராசாமி தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லமா இருக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்படுது. ஆதவர்ஜுனா அவங்களோட அம்மா ஜாதினால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒன்று சொல்லியிருக்காரு, அழுந்துட்டு சொல்லியிருக்காரு ரொம்ப ஆவேசமாக. அது இப்போ இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா எல்லாமே பரபரப்பாக அது போயிட்டுருக்கு. இது எப்படி ஒரு சென்டிமெண்ட் வச்சு ஓட்டு வாங்குற ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா? இல்லை, ஃபஸ்ட்டு இந்த ஆதவர்ஜுனா யாருன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லணும், வெகுஜன மக்களுக்கும் சொல்லணும். எங்களுக்கு தெரியும் ஆதவர்ஜுனா யாருன்னு. இந்த மணிவண்ணன் படத்தில் ஒரு அமாவாசை கேரக்டர் வரும் பார்த்தீங்களா? ஏற்கனவே அவரோட மனைவியோட அண்ணன் சொல்லியிருக்கார், ஜோ சார்லஸ் சொல்லியிருக்கார் இவரை பற்றி. அவன் முழுக்க முழுக்க ஒரு அமாவாசை கேரக்டர் தான். அதே கேரக்டர் தான் அவர். ஏன் அதை நம்ம சொல்கிறோன்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் ட்ரெயினர் மாதிரி. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் ட்ரெயினர். இவர் ஸ்விம்மிங் பூல் ட்ரெயினராக இருக்கார், ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் வந்திருக்கார் இவர். அப்போ பார்த்தீங்கன்னா திரு மார்ட்டின் அவரோட மகள் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்காக வராங்க. அவங்க ட்ரைனிங்காக வராங்க. இவர் குரு ஸ்தானத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டூடெண்ட். இவர் வாத்தியார், ஸ்டூடெண்ட், அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இவர் மாஸ்டர் சொல்லி கொடுக்கணும். ஸ்விம்மிங் பூல்ஸ் அவங்களுக்கு கோச் பண்ணுறது தான் இவரோட வேலை. அவங்க பார்க்குறாரு விதவிதமாக தினம் ஒரு காரில் வராங்க, கூட ஆட்கள் வராங்க. இதெல்லாம் பார்க்குறாரு. அப்போ கேட்குறாரு, இவங்க யார் அப்படின்னு கூட. அது மாதிரி பிரபல தொழிலதிபர் லாட்ரி மார்ட்டினோட மகள். குடும்ப பெண்ணெல்லாம் வச்சிருக்க ஒரே ஒரு மகள் தான் அப்படின்னு தெரிய வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, தலைவர் வேலையை காட்டுறாரு. அவங்ககிட்ட சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரு. நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், ஒரு 15,000 ரூபா சம்பளத்தில் தான் இருக்கேன், சொற்ப வருமானத்தில் இருக்கேன், நான் டபுள் டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு வாய்ப்புகள் இல்லை, சோத்துக்கே வழி இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன்னு இப்படி சிம்பதிகளை கிரியேட் பண்ணி, வயது கிட்டத்தட்ட 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 15 வயது வித்தியாசம் இருக்குது. திரு ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் அவங்களுக்கும் மார்ட்டினோட மகளுக்கும் ஒரு 15 வயது வித்தியாசம் இருக்குது. அவங்கள சிம்பத்தி கிரியேட் பண்ணி லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. கடுமையான எதிர்ப்பு, திருமணத்துக்கு கடுமையான எதிர்ப்பு. அதையும் தாண்டி திருமணம் பண்ணுறாங்க. அந்த குடும்பத்தில் போய் பல்வேறு குழப்பங்களை உண்டு பண்ணி அந்த சொத்துக்கள்லாம் கபலீகரம் பண்ணுறாரு. கடைசியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே பல குழப்பங்களை உருவாக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, போனால் போதுன்னு சொல்லிட்டு இவரை விரட்டி விடுறாங்க. அவர் மனைவி இப்போ அவரோட இல்லை, அவங்க செப்பரேட்டாக தான் இருக்காங்க. அவங்க கூட இவரை பற்றி எழுதியிருக்காங்க, ட்விட்டர் எழுதியிருக்காங்க. அவருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இவர் மனைவியோட இல்லை. இவர் போனதே பணத்துக்காக தான். அந்த குடும்பத்தை ஏமாற்றி, அவங்க மனைவியை ஏமாற்றி, பணத்தை வாங்கிட்டு ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் ஏமாற்றிக்கிட்டு, மாமனார் பணத்தை திருடிட்டு ஆட்டையை போட்டு இன்னைக்கு நீ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. அது வரைக்கும் ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் அரசியல் நிலைப்பாடுலாம் எடுத்தீங்க, திமுகவுக்கு போனீங்க, அங்கே வேலை பார்த்தீங்க. திமுகனா கட்சியில் ஒரு வேலை பார்க்கல. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஐபேக் நிறுவனத்தில் ஒரு ஊழியராக தான் வேலை பார்த்தார். அங்கேருந்து வந்தீங்க, அவங்ககிட்ட போய் எம்பி சீட்டு கேட்டீங்க, உங்களுக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் திருப்பி தாவேக்காக அங்கே விசிகாவுக்கு வந்தார். அங்கே போய் நிறைய குழப்பங்களை உண்டாக்குனார். ஆட்சி அதில் பங்குனார். முதலமைச்சர் கேண்டிடேட்னு அவர் சொன்னார். எங்களுக்கு தெரியும் என்னோட உயரம்னு சொல்லிட்டு அவர் விரட்டி விட்டார். அப்போ கூட காத்திருக்காம அவர் வெயிட் பண்ணுங்க, 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது கூட காத்திருக்காம தாவேக்காவுக்கு போனார். அங்கே போய் இவர் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா, எலெக்ஷனில் இவரே கேண்டிடேட்டாக நிற்கிறதுனால ஒரு அழுகாட்சி சீனை வைக்கிறார். நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் அழுவுறானுங்க பாருங்கள். விஜய் அழுவார், புஷி ஆனந்த் அழுவார். எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அழுவார். அடுத்த இவர் வந்திருக்காரு, கிளிசரின் போட்டு வெக்கமே இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி நீ தான் சொல்கிற எல்லாத்துக்கும் தைரியமாக தான் வாங்கடா, நீங்களாம் நம்மளுக்கு அதில் உடன்பாடு இல்லை. நம்ம ஒரு சமூக செயல்பாட்டெல்லாம் நம்ம ஒரு பெரியாரிஸ்டா, ஒரு அம்பேத்கரிஸ்டா, ஒரு கம்யூனிஸ்டா, ஆம்பளை பொம்பளை நமக்கு வித்தியாசம் இல்லை, இரு பாலினும் ஒன்று தான். இவன் தான் சொல்லுவான் எல்லாத்துக்கும், ஆம்பளையாக இருந்தால் வாங்கடா, ஆம்பளையாக இருந்தால் தொட்டு பாருங்க எங்கள் தலைவரை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் குடும்பமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திமுக உங்கள் வம்சத்தையே அழிச்சிரும் நீ பேசுகிற இவர். அழ வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எதுக்காக அழுதீங்க? ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. யாராவது உங்களை அடித்தாங்களா? யாராவது உங்களை துன்புறுத்துனாங்கன்னா? அவங்களோட பெரியம்மா பார்த்தீங்கன்னா திலகவதி ஐபிஎஸ் இருந்தாங்க. அவங்களே ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அவங்களோட சகோதரி தான் ஆதவர்ஜுனோட அம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா சொந்த சாதிக்குள்ளே தான் திருமணம் பண்ணுறாங்க. காதல் திருமணம்லாம் கிடையாது. வீட்டில் பார்த்து தான் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. பெட்ரோலால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம் தான். அங்கே அமைதியான சூழலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கிராம சூழலில் இருக்காங்க, காட்பாடியில் இருக்காங்க.
அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிப்ரெஷனு, ஏதோ ஒரு வேளை இவனை புள்ளையா பெற்றது டிப்ரெஷன் கூட நமக்கு வந்து தெரியல. அவங்க வந்து பூச்சி மருந்து குடிச்சிட்டு வயலுக்கு அடிக்க வேண்டிய மருந்து குடிச்சிட்டு இறந்து போறாங்க. இதுல குடும்ப சண்டை கிடையாது, சாதி சண்டை கிடையாது, எதுவுமே கிடையாது. அது அவங்களே பதிவு அவங்க ஏன்னா ஒரு உயர் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவங்க அவங்களே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல எங்க சாதி பிரச்சனை வந்து இல்ல திமுக தான் அவங்க அம்மா வந்து விஷம் வச்சு கொள்ளுச்சா, எந்த விதமான அடிப்படை தகுதியுமே இல்லாம அடிப்படை ஆதாரமே இல்லாம எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னு இவர் அழுவுறதும் சரி, என் தங்கச்சி ஞாபகம் வந்துச்சுன்னு விஜய் அழுவுறதும் சரி, 4 வயசுல செத்து போன திவ்யா அவங்க தங்கச்சி வந்து இன்னமும் அழுவுறதும் சரி, இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிராமா தாங்க. அரசியல் கருத்து இவங்க கிட்ட கிடையாதுங்க. அரசியலா எதிர்கொள்றதுக்கான எந்த தெம்போத்ராணி. நேத்து கூட பாருங்க வில்லிவாக்கம் கூட்டத்துல இவனுங்களே ஆளை செட் பண்ணி பாட்டில வச்சு அடிச்சுட்டு அவங்க அந்த பையனை பிடிச்சிட்டாங்க, அவன் யாரான்னு படிச்சாங்க, கடைசியில தாவே காக்குறான். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான அரசியல் ஏறி இதெல்லாம் டிஎம்கே இப்ப கூட என்ன சொல்றாங்க, அந்த பையன் டிஎம்கே பையன் தான், எங்க தலைவர் கெட்ட பேர் வரதுக்காக வால்பேப்பர் மாத்தி வச்சிருக்கான் அப்படின்றாங்க. அதான் சொல்றேனே, திமுகவுக்கு நிறைய வேலைகள் இருக்குங்க, அரசியல் வேலை இருக்குங்க. அவங்களுக்கு உண்மையா அரசியல் கட்சிங்க. எம்ஜிஆரை பார்த்தவங்க, ஜெயலலிதா பார்த்தவங்க, இவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாரா நீங்க சொல்லுங்க, ஒரு நெறியாளரா நீங்க சொல்லுங்க. திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் விஜய் இல்ல தாவேக்கான்னு பேசுறாங்களா எங்கேயாவது? இவங்களை வந்து அவங்க ஒரு கன்சிடராகவே அவங்க பண்ணவே இல்லை. அவங்க தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கும் அதிமுக தான் போட்டி, களத்துல எங்க 2 பேருக்கு தான் போட்டின்றாங்க. நீங்க தான் வந்து வாலண்டியரா போயிட்டு என்ன சொல்லுங்க, திமுகவுக்கும் தாவேக்காக தான் போட்டி, ஸ்டாலின் சார் நீங்க தான் எல்லா இடத்துலயும் பேசியிருக்காங்கன்னு உங்களை அவங்க வந்து பொருட்டாவே வந்து மதிக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா, களத்திலேயே உங்களுக்கு ஆதரவு இல்லை, தொண்டர்களும் கிட்ட உங்களுக்கு ஆதரவு இல்லை, மக்கள்கிட்டயே உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை செய்யறது இது அரசியல் வந்து புதியதாக இருக்கிறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக யாரை குற்றச்சாட்டு சொல்லுவோம்னா ஆர்எஸ்எஸும் பிஜேபி தான் சொல்லுவோம். அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேம்போக்கான அரசியல், அவங்களுக்கான அஜெண்டா சொல்லிட்டு தான் அவங்க வந்து அரசியல் களமே பாடுறாங்க. இது இந்துக்கள் நாடு, இந்துக்கள் மட்டும்தான் இங்கே ஆட்சி பண்ணணும், இந்துக்கள் தான் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க. அதில் நம்ம உடன்படலாம், உடன்படாமல் போகலாம். ஆனால் அவங்க அரசியல் கருத்தை அவங்க அரசியலாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த விதமான அரசியல் கருத்தும் இல்லாமல் அப்பட்டமான அயோக்கியத்தனம், அந்த அழுகுனி ஆட்டத்தெல்லாம் ஆடாமல் குறைஞ்சபட்சம் அரசியல் பேசினார்னா அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லலாம். சரிங்க சார். இப்போ நீங்கள் வெளியே சொன்னீங்க நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வச்சுருக்கேன்ட்டு, என்ன எக்ஸ்க்ளூசிவ் நம்ம நேருக்கு சொன்னக்கு நல்லாயிருக்கும்? இப்போது 2026 அரசியல் களம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அரசியலில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த இருவரும் கட்சிகள் வந்திருக்கும். இந்த கட்சியோட பல பேர் கூட்டணி போவாங்க, அந்த கட்சியோட பல பேர் கூட்டணி போது எப்பவுமே இருமுனை போட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்ததுக்கப்புறம் மும்முனை போட்டியாக வந்து இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்ததுனால 4 முனை போட்டியாக மாறுச்சு. ஆனால் களத்தில் அப்படி வந்து கிடையாது. ஆனால் மீடியாக்களில் ஒரு நெரேஷன் வந்து அப்படி தான் வந்து செட் பண்ணாங்க, 4 முனை போட்டின்னு. களத்திலே இல்லைப்பா வந்து அம்மையார் சசிகலா அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும், ஆனால் அவங்களையும் போட்டின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ 5 முனை போட்டின்னு வந்து சொல்கிறாங்க, ஊடகங்கள் அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. நம்மளும் ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கும், அப்படி நம்ம களத்தில் எங்கேயுமே பார்க்கல. நாங்கள் பார்க்குறது இருமுனை போட்டி மட்டும்தான், திமுக அதிமுக மட்டும்தான் பார்க்குறோம். நாம் தமிழர் வந்து களமாடுறாங்க, உள்ளபடியே நமக்கு வந்து அது சிக்கலே கிடையாது. அது நீங்கள் மும்முனை போட்டின்னு வச்சுக்கலாம். சரி, விஜயம் நீங்கள் வந்து கூட்டம் சேர்த்துன்னு எடுத்ததை விட 4 முனை போட்டி தான். இதில் எங்கே 5வது முனை போட்டி வந்து நமக்கு தெரில. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த கடைசி 5வது இடம் சசிகலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாசம், அவங்க கூட களத்தில் வந்து வேட்பாளர்களை போட்டு களத்தில் வேலைகள் செய்கிறாங்க, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. விஜய்க்கு அந்த மாதிரி ஆட்களே இல்லை. அப்போ விஜய் வேட்பாளர்லாம் இது களத்தில் இல்லைன்றீங்களா? ஆமாங்க, களத்தில் இல்லை. நான் அதுக்கு காரணம் வந்து சொல்கிறேன். இப்போ அவர் சொன்னார் இல்லைங்க, 234 தொகுதி வேட்பாளர் வந்து போட்டாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார், இடையில என்ன சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் விஜய்க்காக போஸ்டர் ஒட்டி கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி, அதே மாதிரி யாரெல்லாம் ஹெலிகாப்டரில் வரவன் காரில் வரவங்களாம் நாங்கள் வந்து சீட்டோ இல்லை வந்து பதவியோ கொடுக்க மாட்டோம். சிடிஆர் நிர்மல்குமார் எங்கேருந்து வந்தார், ஆர்எஸ்எஸ்ல இருந்தார், பிஜேபியில் இருந்தார், அதிமுகலேருந்து இங்கே வந்தார். எடுத்த உடனே அவருக்கு வந்து மாநிலத்தில் ஒரு பெரிய பொறுப்புள்ள பதவி கொடுக்குறீங்க. அதே மாதிரி அருண்ராஜ்னு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி, அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார். ஐஆர்எஸ் பதவி வந்து விலக்கிட்டு நேராக வர்றாரு, நேரடியாக அவருக்கு வந்து மாநில பொறுப்பு வந்து கொடுக்குறீங்க. ஆதவ் அர்ஜுனா எங்கேருந்து வர்றாரு, விசிகாலேருந்து வர்றாரு, அவருக்கு நேரடியாக வந்து நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்க. ராஜ்மோகன் மேடைகளில் வந்து பேசிகிட்டு இருந்தார், பட்டிமன்றத்தில் வந்து பேசிகிட்டு இருந்தால் அவருக்கு நேரடியாக வந்து கொள்கை பரப்பு செயலாளர் கொடுங்க. லயலாமணி விஜய்க்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருந்தார், ஒரு விஜய் ரசிகரே கிடையாது, அவருக்கு நிறைய பொறுப்பு. இந்த மாதிரி பல லிஸ்ட்டுகள் நீங்கள் போவோம். இவங்கெல்லாம் யார், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு. இதில் பார்த்தீங்கன்னா லயலாமணிக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்கல, மீது எல்லாருக்கும் நீங்கள் வந்து எலெக்ஷனில் சீட்டு கொடுத்துருங்க. 234 வேட்பாளரில் கிட்டத்தட்ட 106 வேட்பாளர் வந்து வெளியிலேருந்து வந்தாங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க, ஆர்எஸ்எஸ்லேருந்து, பிஜேபி கூட கிடையாது, ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்களுக்கே சீட்டு கொடுத்துருக்காரு, பிஜேபியில் இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, அதிமுகவில் வந்தவங்களுக்கு சீட்டு,
ரஜினி மன்றத்துலேருந்து வந்தவங்க, ரஜினி ரசிகர்னா பிரச்சனை கிடையாது, ரஜினி மன்றத்துலேருந்து வந்தவங்க சீட்டு, சூர்யா மன்றத்துலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு, சிம்பு ரசிகர்கள் கூட சீட்டு கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கு சீட்டு கொடுக்கல? விஜய் ரசிகர்கள் சீட்டு கொடுக்கல. ஏன்னா அவங்க நோட்டு கொடுக்கல. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கட்சியை வந்து வளப்படுத்தாமல், அந்த ரசிகர்களை வந்து நீங்கள் வந்து தலைவர்களை மாற்றாமல், கேடர் பார்ட்டியாகவே இல்லாமல் வெறும் நீங்கள் வந்து கேங்ஸ்டர் பார்ட்டி மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் எலெக்ஷனை வந்து எதிர்கொள்ள போகிறோம், எங்களுக்கு திமுக தான் சதி பண்ணுது அப்படின்னு சொல்கிறது உள்ளபடியே இதில் என்ன அரசியல் அறம் இருக்குன்னு நம்ம கேட்குறோம். ஒரு வேட்பாளர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேட்பாளர்கள் பட்டியெல்லாம் நம்ம பார்க்கும்போது தலை சுற்றுது. எங்களுக்கு தெரிந்த நிறைய பாலியல் வழக்கில் சிக்கினவங்க, போக்சோ வழக்கில் சிக்கினவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் கேஸில் மாட்டினவன், பெண்கள் வந்து என்ன சொல்கிறது துன்புறுத்தல் கேஸில் வந்து இருக்கிறவன், அதுக்கப்புறம் வந்து ஒயின் ஷாப் வச்சுட்டு இருக்கவன், டாக்ஸ் ஒழுங்காக கட்டாமல் தண்டிக்கப்பட்டவன், இப்போ தான் சேர்ந்தார் சத்யகுமார்னு ஒருத்தர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து விஜய் கட்சிக்கு வந்தார், தாவேகாக்கு வந்தார். அவரை நவீன அம்பேத்கர்னு விஜய் வந்து சொன்னார். அப்போது அம்பேத்கருக்கான மதிப்பீடு என்னன்றது விஜயோட அப்போ உள் மனசில் எப்படி இருக்க பாருங்க. ஒருத்தன் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வரவனை அம்பேத்கர்ன்ற எவ்வளோ பெரிய உலகத் தலைவர், இன்றைக்கி வந்து உலகமே கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், பாரத ரத்னா பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நடக்கின்ற இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷனே வந்து கொடுத்தவர் அவர் தான். இன்றைக்கி இருக்கிற இந்த 8 மணி நேரம் வேலை வந்து கொடுத்தவர் அவர் தான். தொழிலாளர் சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் அவர் தான். பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தவர் அவர் தான். இந்த மாதிரி எல்லாமே அம்பேத்கர் தான். வந்து சட்டப்படி எல்லாரும் சமம்னு சொன்னவர் அம்பேத்கர் தான். அவ்வளோ பெரிய ஒரு மகானை, அவ்வளோ பெரிய ஒரு தலைவரை, உலகத் தலைவரை, ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தற்கூரி, எதுவுமே தெரியாத ஒரு தற்கூரி, ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் உன் கட்சியில் வந்து சேர்ந்துட்டான்றதுக்காக ஏங்க சொட்ட தலையை வந்து வலிக்க வாரினா அம்பேத்கராங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. இதெல்லாம் வந்து இந்த அம்பேத்கரிஸ்டுகள் வந்து இதை வந்து கண்டும் காணாமல் போகிறது வந்து உள்ளபடியே நமக்கு வந்து வருத்தம் அளிக்குது. அவருக்கு வந்து நீங்கள் வந்து சீட்டு கொடுத்துருக்கீங்க, திருத்தணியில் அவர் தான் வந்து வேட்பாளர். ஸோ இந்த மாதிரி வேட்பாளர் இது நீங்கள் ஆர்கே நகர் வேட்பாளர்னு நீங்கள் சொல்லவே வேணாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களே வந்தது, போய் ஒருத்தவங்களை வந்து மிரட்டுறது, அவர் மேலே கொலைமூச்சு வழக்குகள் இருக்குது. ஏற்கனவே வந்து அவர் மேலே பல்வேறு வழக்குகள் வந்து இருக்குது. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த உத்தமர் தான் பார்த்தீங்கன்னா கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நான் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன், மாதம் 5000 ரூபா கொடுக்குறேன்லாம் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் இன்சூரன்ஸும் கொடுக்கல, ₹1 பணமும் யாருக்கும் கொடுக்கல. அவர் கல்லூரி நடத்துமா, அந்த கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. கிட்டத்தட்ட 8 வடமாநில தொழிலாளர்கள் வந்து இறந்தாங்க. இன்னைக்கு கோர்ட்டே வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த இழப்பீடு கூட கொடுக்காத ஒரு உத்தமர். இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு போட்ட பொறுப்பாளர் எல்லார்கிட்டையும் 10 கோடியிலேருந்து 15 கோடி ரூபா பணத்தை வாங்கி நீங்கள் வேட்பாளரில் போட்டு இதுதான் வந்து தூய சக்தி, திமுக வந்து ஒரு தீய சக்தின்னு சொல்லுது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். இப்போ 10லேருந்து 15 கோடி போட்டு தான் வேட்பாளர் ஆகிறாங்கன்னா, இப்போ அவங்க ஜெயிச்சு ஒரு வேளை ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த காசு எடுக்க தானே அவங்க குறியாக இருப்பாங்க. ஆமாம், அப்படி தானே. இது வந்து ஒரு கட்சியாக நடக்கவே இல்லை. உள்ளபடியே நீங்கள் கட்சியாக இருந்தால் எங்கள் விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பித்தாருங்க, அதிமுகவோட வந்து கூட்டணி போனார். யாருக்கெல்லாம் அவர் சீட்டு கொடுத்தாரு? இந்த தொகுதியை சார்ந்த முருகேசன் அவருக்கு கொடுத்தாங்க, அனகாபுத்தூர் முருகேசன் சொல்லுவாங்க, அவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்மூரில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கடை வச்சுருந்தார் நல்ல தம்பி, அவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. சாமானிய மக்களுக்கு வந்து சீட்டு கொடுவாங்க. ஒரு சிங்கிள் பைசா பணம் வாங்கலைங்க விஜயகாந்த். இவர் சொந்த காசை செலவு பண்ணி அவங்கெல்லாம் வந்து ஜெயிக்க வச்சார். அவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு வந்து போனாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை விஜய் வந்து காட்ட சொல்லுங்களேன். பணம் கொடுத்தவர்களுக்கு தான் நீங்கள் பதவி. நீங்கள் அப்புறம் நீங்கள் எதுக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க சொல்லுங்களேன். நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிட்டு இருக்கலாமா? நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க? பிஜேபிக்கு வேலை செய்கிறீங்க. பிஜேபியில் போய் நீங்கள் போய் இணைஞ்சிட்டு போங்களேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிஜேபியில் இணைஞ்சால் பிஜேபியே உங்களுக்கு பணம் கொடுத்துருமே. இந்த வேட்பாளர்கள்லாம் நாங்களே ஆட்கள் இல்லாமல் நாங்கள் தென்றாடுறோம், நாங்கள் வந்து பணம் தர சொல்லிட்டு பிஜேபி இந்த மாதிரி வந்து பாவம் இவருக்காக வந்து உழைத்த ரசிகர்களை வந்து ஏமாற்றிட்டு இவங்களோட சுய லாபத்துக்காக பணத்தை வாங்கிறதுக்கு மட்டுமே ஒரு கட்சி, பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு எலெக்ஷன். இவர் பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து பணம் வாங்கிறதுக்கு ஒரு எலெக்ஷன். இது மாதிரி எதுவுமே தெரியாத அப்பாவி மக்கள் தான் விஜய் நல்லவர், விஜய் வந்து எல்லாம் மாற்றிடுவாருன்னா, அப்போ பாலியல் குற்றவாளிக்கு எதுக்குங்க நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. உங்கள் கட்சியில் இருக்க வந்து 10 நாளுக்கு முன்னாடி தான் கஞ்சா கேஸ்லேருந்து வெளியில் வராங்க, அவன் வந்து ஜாமீனில் வந்திருக்கான், அவனை நீங்கள் வேட்பாளரை அறிவிக்கிறீங்க. ஒருத்தர் சாதி வெறியன் சொல்கிறான், எனக்கு வந்து சாதி தான் முக்கியம், எனக்கு இந்த இதெல்லாம் முக்கியம் கிடையாது, கட்சிலாம் எனக்கு முக்கியம் கிடையாது, அவனுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் கட்சியிலேருந்தே சொல்கிறாங்க பூந்தமல்லி வேட்பாளர் போய் விஜய்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கூட்டத்தில் என்னை பாலியல் சீண்டல் பண்ணார் அப்படின்னு தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவரை நீங்கள் வேட்பாளரை அறிவிக்கிறீங்க. இப்போ இந்த வேட்பாளர் அறிவித்தவங்கலாம் தொகுதிக்குள்ளே போகவே முடியல. அங்கே தொண்டர்கள், அவங்க பெண் தொண்டர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த வேட்பாளரை மாற்றுங்க, இவர் யாருன்னே எங்களுக்கு தெரியல, இவர் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன்,
தென் சென்னை மாவட்ட செயலாளர் வந்து கேவி தாமுன்னு இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூருக்கும் வேளச்சேரிக்கும் அவர் வந்து பொறுப்பாளர். நீங்கள் 2 தொகுதியில் யாராவது ஒரு தொகுதியை தான் கொடுக்கணும். நீங்கள் உள்ளபடியே ஜெயிக்கணும்ல, ஆட்சியை பிடிக்கணும்ல, விஜய் சிஎம் ஆகணும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் நீங்கள் வேளச்சேரி இல்லை மயிலாப்பூர் தானே கொடுக்கணும். அவரை தூக்கின்னு வந்து எங்கே போடுறாங்கன்னா ராயபுரத்தில் சீட்டு கொடுறாங்க. இதில் என்ன லாஜிக் இருக்குது சொல்லுங்கள்? ராயபுரத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் தென் சென்னை மாவட்ட செயலர், அவரை தூக்கின்னு வந்து வட சென்னையில் போகிறாங்க. ஏன்னா தென் சென்னையில் பொறுப்பு போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. அந்த பொறுப்புகள் வந்து போடவே இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 10,000 ஆரம்பித்து 15,000 50,000 வரைக்கும் வாங்கியிருக்காங்க பணம். அதெல்லாம் வந்து ஃபோட்டோவும் எடுக்கல. அப்போ இந்த வேட்பாளர் நாளைக்கு ஓட்டு கேட்டு போனார்னா, புஷியானந்த் போனார்னா, புஷியானந்த் சட்டையை வந்து பிடிப்பாங்க. பணம் வாங்கிட்டு எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, அதுக்காக பயந்துட்டு இந்த வேட்பாளர் தூக்கி, இந்த வேட்பாளர் போனாலும் அதே பிரச்சனை நடக்குன்னு அவரை தூக்கி வட சென்னையில் போடுறாங்க. வட சென்னையிலேருந்து தூக்கி இங்கே போடுறாங்க. இதில் என்ன லாஜிக்? ஏதாவது ஒரு கட்சி உலகத்தில் ஏதாவது ஒரு கட்சி அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்களா? தொண்டர்களை வந்து மதிக்காத ஒரு கட்சி, தொண்டர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்காத ஒரு கட்சி, வெளியிலேருந்து ஆட்களை வந்து சீட்டு கொடுப்பாங்க. எல்லா கட்சியிலும் இருக்குங்க. 1 or 2% வந்து இருக்கும். ஒரு 200 வேட்பாளர் இருக்காங்கன்னா ஒரு 2 வேட்பாளர் 3 வேட்பாளர் வெளியில் வந்திருப்பாங்க. ஒரு பெரிய கட்சியில் இருந்திருப்பாங்க. அங்கேருந்து வந்தாங்கன்னா அங்கே சீட்டு கிடைக்கலன்னு கூட வந்திருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 1 மாதம் 2 மாதம் முன்னாடி வந்து சேர்ந்துருப்பாங்க கட்சியில். அவங்களுக்கு வந்து வரும்போதே சொல்லியிருப்பாங்க எனக்கு சீட்டு கொடுக்கணும்னு. அதன் அடிப்படையில் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அப்படி தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது. அவன் குற்ற வழக்கில் பின்னணியில் இருக்கான். அவன் வந்து மக்கள் சொத்துக்களை வந்து கொள்ளையடிச்சிருக்கான். அவன் மேலே பாலியல் வழக்கு இருக்குது. அவனெல்லாம் நீங்கள் எடுத்து வந்து வேட்பாளரை போட்டு நான் தான் தூய சக்தி, தமிழகத்தையே நான் தான் மாற்ற போகிறேன், தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்னா நீங்கள் கொடுத்த வேட்பாளர் லிஸ்ட்டே பல்லை இழிக்குதுங்க. எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து மாற்றுவீங்க? அப்போ உங்களோட அஜெண்டா என்ன? இங்கே அழகான ஒரு அரசாங்கம் வந்து போயிட்டுருக்கு. இந்த 75 ஆண்டுகளில் இந்த இருபெரு திராவிட கட்சிகள் உள்ளபடியே இங்கே வந்து மக்களுக்கான சேவைகள் வந்து செஞ்சுருக்காங்க. இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்க இல்லைன்னா 2 கட்சிக்கும் நான் மாற்றுனா நீ எதில் மாற்று சொல்லுங்கள்? என்ன மாற்று? நீங்கள் என்ன புதுசாக? ஏங்க உங்களோட குடும்பத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பார்க்க மாட்டீங்க, உங்கள் பொண்டாட்டி குழந்தைகளை பார்க்க மாட்டீங்க. அப்பாவுக்கு கடன் கொடுத்தது நீங்கள் வந்து தேர்தல் இதில் வந்து விவரங்களில் வந்து காட்டுறீங்க. அம்மாவுக்கு கொடுத்த பணத்தை வந்து கணக்கில் காட்டுறீங்க. மனைவி கொடுத்ததை கடனாக காட்டுறீங்க. சரிங்க, ஓகேங்க. மகளுக்கும் மகனுக்கும் கொடுத்துருக்காருங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதுங்க. அந்த ஸ்கூல் ஃபீஸை கூட நான் வந்து கடனாக தான் கொடுத்துருக்கேன்னா அப்போ இப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வேட்பாளர் 15 கோடி கொடுத்துட்டு கட்சியில் வந்து சீட்டு வாங்கியிருக்காரு. நாளைக்கு ஜெயிச்சா அவர் பணத்தை சம்பாதிக்க போகிறாரு. இப்போ நீங்கள் இது வந்து கடனாக தானே சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணுக்கிட்டே நான் வந்து கடனாக தான் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் வந்து கட்சி நடத்தலை, கந்து வட்டி நடத்துறீங்க. ஒரு அப்பாவா இல்லை, நீங்கள் ஒரு கந்து வட்டிக்காரனாக தான் இருக்கீங்க. எனக்கு திருப்பி கொடுன்னா வீட்டையே பார்க்காதவர் நாட்டை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது அப்பட்டமான அயோக்கியத்தனம். 1. 2வது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் எந்த கூட்டத்தனாலும் கூட்டு பாருங்க, கடைசியான சொல்லுவாங்க வெற்றி நம்மதே, கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்றாரு. சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கா? அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் 2 தொகுதியில் எதுக்கு சார் நீங்கள் போட்டி போடணும்? ஒன்று பெரம்பூரில் நில்லுங்க, இல்லை திருச்சி கிழக்கில் நில்லுங்க. 230வது எங்கே இருக்குங்க? நீங்கள் வந்து மதுரையில் என்ன சொன்னீங்க? மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், திருப்பரங்குன்ற விஜய்ன்னு சொன்னீங்க. திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ இஷ்யூ நடந்தது, ஏதாவது வாய் தந்தீங்களா நீங்கள்? அப்போ எதுவுமே இல்லை. ஏன் நீங்கள் வந்து திருச்சி கிழக்கு போகிறீங்க? ஏன் வந்து பெரம்பூர் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட சமூகம் கிறிஸ்துவ வெள்ளாளர்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க. திருச்சி கிழக்கில் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் அதிகமாக. பெரம்பூரில் யார் இருக்காங்க? உங்களுக்கு தலித்துகள் அதிகமாக இருக்காங்க, சிறுபான்மை அதிகமாக இருக்காங்க, உங்கள் சொந்த சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் சாதியை சார்ந்தவங்க. அப்போ நீ சாதியை வந்து வச்சுட்டு தான் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் சாதியை பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எதுக்கு சார் நீங்கள் போட்டு ஊரை ஏமாத்துறீங்க? தயவு செஞ்சு இதெல்லாம் மாற்றுங்க. எங்கே போனாலும் வந்து 300 பேருக்கு அனுமதி வாங்கிட்டு 3000 பேர் 5000 பேர் நீங்களே தான் திரட்டுறீங்க. ஆதவர்ஜுனா வாய்க்கூசாமல் போய் பேசுகிறாரு, நாங்கள் யாரையுமே கூப்பிடல, நாங்கள் யாரையுமே சொல்லலை, அவங்களா திரண்டு வந்தாங்க. ஏன் திமுக அவங்க கூட்டத்துக்கு ஆள் அனுப்புதான்? இப்போ திமுகவோட கண்ட்ரோல்லே இல்லைன்றது கூட உங்களுக்கு தெரியுமா? கோட் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தாங்க போலீஸ் இருக்காங்க. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் முதலமைச்சர் போகிற இடத்துக்குலாம் வந்து 2000 போலீஸ் இருக்காங்க. எங்கள் தலைவர் போகிற இடத்துக்குலாம் அத்தனை போலீஸ் அங்கே இருக்குங்க. பெரம்பூரில் வந்து நீங்கள் அங்கேருந்து முடிச்சுட்டு நீங்கள் குளத்தூர் வரீங்க. குளத்தூர் 5 மணிக்குன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு 300 பேருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10,000 பேரை குளத்தூரில் வந்து திரட்டி இருக்கீங்க. 3 மணிக்கே 3:30 மணிக்கே வந்துட்டாருங்க. 1.5 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டார். போலீஸ் எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வாங்கின நேரத்துக்கு வந்திருக்கீங்களா? நீங்கள் 1.5 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் வந்துட்டீங்க. அங்கே பேசுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே கண்டென்ட்டே இல்லை. 10 நிமிஷத்தில் பேசிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டீங்க. எதுக்கு ஓடி வரீங்க? ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைங்க. ரோட் ஷோ இன்னைக்கு 5000 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. விஜய் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. 500லேருந்து 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை முன்னாடி வச்சுட்டு அள வைக்கிறானுங்க விஜயை பார்த்து.
இதெல்லாம் என்ன டிராமாங்க, இதெல்லாம் என்ன கருமாந்திரங்க, அதெல்லாம் நமக்கு வந்து புரியவில்லை. இவங்களை வெட்ட வெளிச்சமாக்க வேண்டியதுதான் எங்களோட வேலை. பொதுமக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமையா பார்க்குறோம். இந்த விஜய் மேலே வழக்கு போட்டதும் திமுக அரசில் இருக்க போலீஸ் தான் போட்டிருக்கு, தேர்தல் ஆணையம் எங்கள் மேலே போடலன்ட்டு ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேன், அரசியல் அறிவோ அரசியல் ஞானமோ எதுவுமே ஏதாவது இருந்தா பரவாயில்ல. இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலும் தெரியாது, மனசாட்சியும் கிடையாது. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல போலீஸ் வந்து வழக்கு போட்டுச்சுன்னு, விஜய்க்கு பாதுகாப்பு கேட்டு சிடிஆர் நிர்மூலம் அவர் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஐடி விங்கும் அவர் தான் பார்க்குறாரு, லீகல் விங்கும் அவர் தான் பார்க்குறாரு. மணிப்பூர் ஆளுநருக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி இவங்களை தற்கூரின்னு சொல்லாமல் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து திமுக மேலே குறை சொல்லணும்னா திமுக எங்கே வந்து சொல்லுங்களேன். உங்கள் வேட்பாளர் பேரே மறந்து போச்சுங்க. கொளத்தூர் விஎஸ் பாபுன்னு சொல்கிறதுக்கு பிரபுன்னு சொல்கிறாருங்க. இப்படி தாங்க இவங்க நிலைமை வந்து இருக்குது. அதை தாண்டி சும்மா திமுக வந்து எங்களை கிள்ளிடுச்சு, நான் அழுதுட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்க, ரோட்டில் கூட்டம் சேர்க்கல எனக்கு ஓட்டு போடுங்க, ரோட்டில் பல்ல வெட்டிட்டாங்க எனக்கு ஓட்டு போடுங்க, நான் அழுதுட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்றத இதெல்லாம் விட்டுட்டு குறைஞ்சபட்சம் அரசியலாக உங்ககிட்ட ஏதாவது திமுகவோட ஊழல், இப்போ திமுக ஊழல்னு சொல்றீங்களே, ஊழல் வழக்கு போடுங்க, திமுக மேலே போடுங்க. ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா, இத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டாங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து ஊடகங்களில் சொல்கிறாங்களே எல்லாம் எங்களுக்கு வந்து சீட்டுக்கு பணம் வாங்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாவட்டத்திலையும் ஒரு தொகுதியிலையும் ஒரு ஊருக்குள்ளேயும் தாவேக்கா வேட்பாளர் வந்து ஓட்டு கேட்டே போக முடியலையே. இதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐயா அருண்ராஜ் அவர் தொகுதியை விட்டு வேற தொகுதியில் போய் ஓட்டு கேட்குறாங்க. எவ்வளோ கொடுமைங்க இதெல்லாம். இவங்களெல்லாம் வச்சுட்டு நான் தமிழ்நாட்டை நான் ஆட்சி பண்ண போறேன்ட்டு தமிழக மக்கள் இங்கே வந்து கற்றறிந்தவர்கள், இது ஒரு கற்றறிந்த மாநிலம். இவங்களோட இந்த காமெடிலாம் மக்கள்கிட்ட எடுபடாது. அப்படி தான் நம்ம வந்து இது பார்க்குறோம். இப்போ புதுச்சேரிக்கு விஜய் போகாத காரணமும் திமுக வழியெல்லாம் அவங்களுக்கு இடைஞ்சல் தந்துட்டே இருக்காரு, தலைவர் போகிற வழியெல்லாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆதவர்ஜனா. இவங்களுக்கு போகிறதுக்கான நேரம் கிடையாதுங்க. மொத்தம் 20 நாள் கூட இல்லை கையில். விஜய் வந்து ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாரு, 214 தொகுதி என்னால் வர முடியாது, நான் இந்த 2 தொகுதி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே பிஜேபிக்காரங்களுக்கு, ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு, அதிமுக காரங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துட்டாரு. புஷியானந்த் பணத்தை வாங்கிட்டு கொடுத்ததுனால அங்கே போனீங்கன்னா ஒரே பிரச்சனை. விஜய் போனால் விஜய் சட்டையை வந்து பிடிச்சிருவாங்க, எல்லா இடத்துலையும் பிடிச்சாங்க. புஷியானந்த் போனால் புஷியானந்த் சட்டையை பிடிச்சிருவாங்கனால அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு தெம்போ திராணியோ நேர்மையோ இல்லை. அதனால காணொலி வழியாக அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் கேம்பெயின் வந்து பண்ண போகிற, இதுதான் உண்மையான காரணம். அதை விட்டுட்டு திமுக அவங்க ஆட்சியில் இருக்கு, அறிவு இருக்கா இல்லையா? இல்லை, இங்கேருந்து போகிற வழியில் திமுக இடைஞ்சல் தருதுன்ற. திமுக எப்படிங்க இடைஞ்சல் பண்ண முடியும்? திமுக வந்து இன்னைக்கு காபந்து அரசாங்க, காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் கட்டுப்பாட்டில் இருக்கு. நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் போய் 1008 இது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, செவுட்டு மேலே அடிச்சு விட்டாங்களே, நீ போய் ப்ராப்பராக எடுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டு. இப்போ வழக்கு எதுக்கு போட்டாங்க? 5000 பேரும் வழக்கு எதுக்கு போட்டாங்க? விஜய் மேலே எதுக்கு வழக்கு போட்டாங்க? கொடுத்த ஒன்றுமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. கூட்டங்களை வந்து சேர்க்கறது, நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா ரோட் ஷோக்கு பர்மிஷன் வாங்க ரோட் ஷோ பண்ணுறது, குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே போகிறது, ஆட்களை வந்து அதிகமாக சேர்க்கறது, 5 ஸ்பீக்கருக்கு அனுமதி வாங்கிட்டு 30 ஸ்பீக்கர் கட்டுறீங்க. 30 ஸ்பீக்கர் உன்னோட வண்டியில் வந்து திமுக கட்டி விட்டுச்சா? சொல்லுங்கள். ரோட் ஷோ வந்து திமுக பண்ணுச்சேன்? அறிவு இல்லைங்க இவனுங்களுக்கு, சுத்தமாக அறிவும் கிடையாது, அறமும் கிடையாது, அரசியல் தெரியாது. இந்த தற்கூரிகள் கிட்டலாம் வந்து மாட்டிட்டு தமிழ்நாடு படாத பாடுபடுது. இவனுங்களுக்கு வந்து உண்மையே சொல்கிறேன், இதுக்கப்புறம் வர கூட்டங்களுக்கு எதுவுமே வந்து இந்த தேர்தல் கமிஷன் வந்து அனுமதியே கொடுக்கக்கூடாதுன்னு தான் நம்மளோட எண்ணமாக இருக்குது. குறைஞ்சபட்சம் கரூர் ஸ்டாம்பிட் மாதிரி இங்கே நடக்காமல் இருக்கணுன்றதான் நம்மளோட ஒரே நோக்கமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னா திமுக ஓட்டை பிரிக்கணும், அவ்வளோதான் உங்களோட அஜெண்டா, வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜெயிக்கணுன்றதுலாம் நீங்கள் நல்ல வேட்பாளர் போட்டிருப்பீங்க, கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, பணம் வாங்காமல் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னா ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வந்து பிஜேபி கிட்ட இருந்து வாங்கிட்டேன், பிஜேபி கிட்ட இருந்து வாங்கின அந்த காசுக்காக நீங்க வந்து கூவிட்டு இருக்கீங்க, குலைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி இந்த பக்கம் வந்து சாதி ஓட்டை வச்சு நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்றதுலாம் நடக்காத ஒரு காரியம். அங்க பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல அங்கே ஏற்கனவே சிட்டிங் வந்து எம்எல்ஏ அவர்கள் இன்னைக்கோ இருதராஜ் அவர்கள் வந்து நல்ல மக்கள்கிட்ட பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மக்கள்கிட்ட போய் வீடு வீடாக வந்து வேலைகள் செஞ்சுருக்காங்க, மக்களுக்கு பல நல்ல திட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அவரும் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்திலேருந்து வந்தார், மக்களை நேர்மையாக இன்னைக்கு சந்தித்து வந்து வாக்கு கேட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஏன் உங்களால் வந்து அங்கே போக முடியல? இன்னமும் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, நேர்மையாக உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பெரம்பூர் போனாலும் இதே பிரச்சனை தான் வந்து சொல்கிறீங்க. அங்கே வந்து டம்மி கேண்டிடேட் யார் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பி டீம் தான். பாஜகவும் அதிமுகவும் தாவேகாவும் ஒரே அலைவரிசையில் தான் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா தலித்துகள் அதிகமாக இருக்காங்க. தலித்துகள் அதிகமாக இருக்கிற இடத்துல பாமகவை போடுறாங்க பாருங்க. அதிமுக எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க. விஜய் எப்படியாவது ஜெயிக்க வச்சு உள்ள அனுப்புறன்றது தான் அதிமுகவோட அஜெண்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளறுபடிகள்லாம் இவர் பண்ணாலும் இவருக்கு வந்து பர்மிஷன் தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க.
உள்ளபடியே இன்னைக்கு வந்து உண்மையாக ஒரு அரசாங்கம் இருந்ததுன்னா இன்னைக்கு விஜய்க்கு எந்த விதமான அனுமதியும் வந்து கிடைக்காது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் அங்கே இருக்கிற திரு இனிகோ எதிராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பணிகள் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவரும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். பள்ளி மாணவர்களுக்கும் சரி கல்லூரி மாணவர்களுக்கும் சரி கல்வி சார்ந்த அவ்வளோ உதவிகள் வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு வீட்லேயும் அவர் போய் வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மக்கள் வந்து அவர் வந்து தங்களோட சொந்த தொகுதி வேட்பாளராக கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போ நீங்கள் உள்ளபடியே அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் மதிச்சிங்கன்னா எதுக்கு நீங்கள் 2 தொகுதியில் போட்டியிடணும்? ஏதோ ஒரு தொகுதியில் வந்து போட்டியிடலாம். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் போது இந்த மக்களுக்கு வந்து விஜய் தான் வந்து ஓட்டு போடணும், விஜய் தான் வந்து மக்களை தேர்ந்தெடுப்பார், விஜய் தான் மக்களுக்கு வந்து நல்லது செய்வாருன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை. இவர் சும்மா பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு வர ஒரு என்ன பகுதி நேர ஒரு அரசியல்வாதியாக தான் மக்கள் இன்னைக்கு பார்க்குறாங்க. சரிங்க சார், உங்கள் நேரத்தையும் காலத்தையும் செலவு நன்றி சார். நன்றி.